உங்களுடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக தொடங்கி பல்வேறு பிரான்ச்சஸ் பார்த்துட்டீங்க சினிமாவில். இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு? அதாவது எப்போதுமே அது ஒரு பெரிய சுகானுபவம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதாவது வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிகளையும் நம்ம மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு என்னவோ அதாவது நான் நடிப்பேன்னுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கே சொல்லியிருக்கேன். வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பிரசன்னா பேசுறேன் சார். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார் நான். நன்றி. சாய் வீட்டு சித்ரா நிறைய வாட்டி ஃப்ரீ டைம்ல உட்காந்து பார்த்துருப்பேன் சார். சூப்பர் சூப்பர். நன்றி. சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 கொஸ்டின் சார். 2 வருஷமா நம்ம டூரிங் ராச சினிமா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சினிமா ப்ரோக்ராம்ல முக்கியமான பங்காற்றியவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா சார், வெங்கட் சுபா சார். அவருடைய மறைவுக்கு பின்னாலேயே அந்த நிகழ்ச்சியை என்னால் சரியாக தொடர முடியல. முக்கியமாக ஏன்னா வெங்கட் சுபாக்கும் எனக்கும் உள்ள இந்த புரிதல் இருந்தில்ல, அது மிகப்பெரிய விஷயம். அந்த புரிதலோட ஒரு நபர் அந்த நிகழ்ச்சிக்கு அமையணும். சார் நடராஜ் சார், வணக்கம் சார். வணக்கம் 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 பிரசன்னா. உங்களோட பெரிய ஃபேன் சார். சமுத்திரம் படம் காமெடி உங்களை பார்த்து வீட்டுல எப்போதுமே சொல்லிட்டு இருப்போம் சார். சத்தமா சத்தம் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு அது நல்ல இதா இருக்கும். தம்பி வீட்டுல எல்லாம் கிண்டல் பண்ணி சத்தமா பேசாருங்க அவங்க சொல்லி இது பண்ணுவோம் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அந்த கிரெடிட் டைரக்டருக்கும் அந்த பாத்திரத்தை உருவாக்கினவங்களுக்கு தான். பட் எனியோ பேர் எனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி உதயா படத்துல விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? நான் விஜய் சார் மிகப்பெரிய ஃபேனு. ஆமா, இன்ஃபேக்ட் அந்த இதை பார்த்துட்டு தான் அலைப்பாயுதில் மணிரத்னம் சார் கூப்பிட்டாரு. மணிரத்னம் சார் அலைப்பாயுதில் நடிக்கிறதுக்கு காரணமே உதயாவில் நான் விஜயோட பண்ண அந்த சின்ன ரோல் தான். அதனுடைய ரஷஸ்ங்கிறது நாங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் தான் அந்த உதயாவோட டைரக்டர் அழகம் பெருமாள். அதனால் அதுதான் நமக்கு ஒரு ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு ஓப்பனிங்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நம்மளால் நடிக்க முடியாதுன்னு சொல்லி கேமரா ஓடினாலே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். ஒரு மூஞ்ச கிஞ்செல்லாம் கொஞ்சம் வெளுத்துரும். அதில் இது பண்ணிவிட்டு அப்புறம் மணிரத்னம் சார் தான் நம்மளை ஒரு நடிகனாக ஒரு இது பண்ணார். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் தான் நிறையா படங்களை பார்த்துறீங்க. சமுத்திரம்லாம் கே.எஸ். ரவிக்குமார் அந்த ரோலை நம்ம கொடுத்தது நானே கேட்டேன் டைரக்டரை. அது விஜயகுமார் அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ரோல், அது பெரிய ரோல். அது என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு நான் சொன்னேன், நான் தாங்குவேன் அந்த ரோலுக்கு, என்ன தைரியம். இல்லை அது வித்தியாசமாக இருக்கும் பாருங்கன்ட்டு கம்ப்ளீட்டாக அவர் நடிச்சே காமிச்சிருவார். அதான் சொல்கிறேனே, அது கிரெடிட் டைரக்டர் ரவிக்குமாருக்கு தான். அவர் ரொம்ப அழகாக பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு. இதை தெலுங்குலேயும் எடுத்தாங்க. நமக்கு தெலுங்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் தெலுங்குலேயும் இதே ரோலை பண்ணேன். அவர்கிட்ட அந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன். அவர் தமிழில் இங்கேருந்து போன டைரக்டர். அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெலுங்கே தெரியாது, அந்த இதெல்லாம் நான் தமிழில் பேசிடுறேன், நீங்கள் லிப்பு அதாவது அந்த க்ளோஸ் அப்புன்னுட்டு அது இல்லாமல் நீங்கள் இப்படியே பார்த்துங்கன்னா அதே மாதிரி பண்ணி அங்கே பெரிய பேர். அங்கே பார்த்தவங்கள ஈவன் இன்றைக்கும் எங்கேயாவது போனால் இப்போ உங்கள் மாதிரி உள்ளவங்க தமிழ் ஆளுங்க, தெலுங்கு ஆளுங்க இன்னும் ஜாஸ்தி. அவங்க இது ஒரே ஒரு படம் தான் அது. அந்த படத்தை சிவராமராஜனும் அந்த படத்துக்கு பேர், இதனுடைய தெலுங்கு வெர்ஷன். அவ்வளோ பெரிய பேர் எனக்கு கிடச்சிது. விஜய் சார் கூட என்னென்ன படம் சார் நடிச்சிருந்தீங்க? நான் விஜயோட ஐ திங்க் அங்கே போனேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த விஜய் அண்ட் சூர்யா நடித்தது என்ன படம் அது? சிந்திக் டைரக்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவருடைய அங்கிள் கேரக்டர் மாதிரி பண்ணேன் விஜயோட. கிருஷ்ணமூர்த்தி, என்ன இல்தகசியான்னு ஏதோ சொன்னீங்க, அப்படின்னா என்ன? அவளையாண்டா கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகாம இல்தக்க செய்யா சார். நான் என் பேர் பிரசன்னா. நான் நியூசிலாந்து வெலிங்டன்ல இருந்து பேசுறேன். எனக்கு சார் எனக்கு ஒரு முதல்ல நான் உங்க 2 பேரையும் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது நான் நாங்க கத்துக்கலாம்னு நினைக்கிறோம். சோ நான் உங்களெல்லாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, நீங்க எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நடிக்க வந்திருக்கீங்க. நான் எனக்கு இப்ப 40 எனக்கு ஏஜ். நான் உங்களெல்லாம் டிஃப்ரெண்ட் புதுசுல பாத்துக்கன்னா எனக்கு அப்பெல்லாம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஜல்லிக்கட்டு நான் படம் பார்த்திருக்கேன். பட் ஆனா என்ன அப்படின்னாக்கா, எனக்கு உங்களை அதுல
இவர் வந்து அவரா அப்படின்றதே ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்து அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து ஓ இல்ல இவர் தான் அவரு அப்படின்ற மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ். ஏன்னா பேஸ் தானே அது. புரியுது. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க யூ போத் நீங்க வந்து சினிமால உள்ள எல்லா ஃபீல்டையும் பார்த்துட்டு and then you are adapting to சினிமா. சினிமால நீங்க வேற வேற இதுல யூ ஆர் அடாப்டிங். அது எப்படி செய்றீங்கன்றத கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். எதுக்கு நான் இந்த கேள்வி முக்கியமா கேட்கறேன்னா, உங்களோட நான் எஸ்பெஷலி ஜாய் சித்ரால அந்த இதுல நம்ம வந்து பார்க்கும்போது சினிமா எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்திருக்குன்னு என்னால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனும். நீங்க எல்லாம் வந்து அது உள்ளார எப்படி போறதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனா இப்ப இந்த ரீசனே அதுதான். ஏன்னா ஆனா இப்ப நீங்க இப்ப சாரோட பேட்டில இருந்து பார்த்தோன்னா he is going from எல்லா டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நமக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. தென் when they share their experience, ஐ மீன் அவங்களோட இதை நமக்கு சொல்லும் போது then we can say yeah இது எல்லாருமே ஒண்ணுதான். இது சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம், யாரும் ஏமாத்திரமா இல்ல. பட் நம்ம ஒரு ஒர்க்குக்கு சின்சியரா இருந்து இஃப் யூ ஆர் டூயிங் இட் அவுட் நம்மளால அதை பண்ண முடியுது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா அதுல நான் உங்க 2 பேரும் எப்படி பாக்குறேன்னா, நீங்க அதே இண்டஸ்ட்ரியில எல்லா ஏரியா இருந்துட்டு you are coming out and changing. சோ நீங்க வந்து ஒரு அடாப்ட் பண்றீங்க இல்லையா? ஓகே எனக்கு இவ்வளவு நாள் நான் இந்த வேலை பாத்துட்டேன், அடுத்து நான் இந்த வேலை என்னால பார்க்க முடியும் அப்படின்ற அடாப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெருசாக நான் ரொம்ப உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். நம்பர் 1 பேஷன் சார். பேஷன் தான் முக்கியம் எந்த தொழிலும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ, எந்த இதில் இருக்கீங்களோ, உங்கள் ஓன் பிஸ்னஸோ இல்லை நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கா ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த பேஷன் தான் இட் இஸ் எ டிரைவிங் ஃபோர்ஸ். நம்பர் 1 நான் வந்து அந்த பேஷன் மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் மாதிரி இருந்துட்டு இருந்தே ஒழிய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கிராப் பண்ணணும், சின்னதாக ரிஸ்க் எடுக்கணும். நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் 1964 110 ரூபா ப்ளஸ் டிஏ எல்லாம் சேர்த்தா 140 150 ரூபா சம்பளம். அந்த வேலையை விட்டுட்டு நம்ம டபார்னு சினிமா சம்மந்தப்பட்டதுக்கோ வர முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கிட்டு, ஏன்னா நமக்கு ஒரே ஒரு சப்போர்ட் என்னென்னா என்னுடைய ஒய்ஃபும் வந்து டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நான் சொன்னேன் இது மாதிரி ஐ வாண்ட் டு டேக் அ சான்ஸ் இன் சினிமா. ஏன்னா என்னுடைய உள்ளுக்குள்ளே ஃபயர், நாம் ஏதாவது ஒரு இதில் ஒரு பாப்புலர் ஆகணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இல்லைன்னா வந்து சாதாரணமாக நம்ம எல்லோரும் மாதிரி இருந்துட்டு நம்ம தாம்பரம் தாண்டி எங்கேயோ ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டு ரிட்டையர் ஆகிட்டு 60 வயசானவொடனே ஈஸ்வரில் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்துடக்கூடாது. 10 பேருக்காவது நாம் தெரிஞ்ச மாதிரி ஆகணுங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அர்ஜி இருக்குது பாருங்கள், அதுதான் இட் வாஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வேலை இருக்கிற கவலைப்படாங்க, ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் யாருக்கும் நான் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்துருங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இருக்கிற வேலையில் அதிகபட்சமாக என்ன சாதிக்கலாம்? ஏன்னா சினிமா துறை மட்டுமே ஒரு சாதனையாளர்கள் கிடையாது. எவ்வளவு பேர் உங்கள் மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவோ சாதனைகள் பண்ணுறாங்க. எங்கள் 2 பேருக்குமே பொருத்தமான விஷயம் அது. அந்த பேஷன் தான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை நாங்கள் வந்து அதிகபட்சமாக ஏற்றுக்கிட்டோம். நான் முதல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதில் ஃபெயில் ஆனேன். ஒரு ட்ராமாலேயே நான் பலியானேன். எல்லோரும் ஒன்று சிரித்து என் வீட்டிலே சொன்னாங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், நடிக்க மட்டும் பண்ணிடாதீங்கன்னாங்க. அப்புறம் நான் கே. பாலச்சந்தர் சார், அஃப்கோர்ஸ் அதெல்லாமே நீங்கள் வந்து இவருடைய சேனலில் பார்த்துருங்க. என்னுடைய இதை வந்து கம்ப்ளீட்டாக 6 எபிசோடாக பண்ணியிருக்காரு. அதை தவிர ஒரு மெகான்னு ஒன்று 2 hours பண்ணியிருக்காரு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் பாருங்கள். அப்படி வந்து இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷனில் அவ்வளோ தூரங்களில் பண்ண பிறகு ஒரு சான்ஸு நம்ம இதில் அலைப்பா இதில் கிடச்சது போது அதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து ரசித்து பண்ணி, தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ நமக்கு வந்து வராதுன்னு நினைக்கிறோம், பட் வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது அதிகபட்சமாக எப்படி உபயோகப்படுத்திக்கலாம்னு பண்ணுறோம் இல்லையா? அதுதான் வந்து கிளிக் ஆகுது. அம்மா நான் சிகரெட் பிடிக்கிறது அப்பா பார்த்துட்டாரு. ஸ்கூட்டரில் பேண்ட் போட்டு ஒரு பொண்ணு அண்ணன் பின்னாடி, அவன் ஒரு இழு இவன் ஒரு இழு. உங்களுக்கும் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட தொழிலில் ஏதாவது ஒன்று பண்ணி மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் வரணும்னுட்டு என்னுடைய வாழ்த்துக்கு. வாழ்க. தேங்க்யூ சார். வெரி ஹாப்பி. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் 8000 மைலா 6000 மைலா அந்த தாண்டி நீங்கள் நம்ம சேனலை விரும்பி கரெக்டான அந்த டயத்துக்கு வந்து கேட்குறீங்க இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். சொல்லுங்க. இங்க வந்து
இப்போ ஒரு கடந்த தமிழ் சினிமால படமே ரிலீஸ் ஆகுது, அது அது ஒரு விஷயம். ஆனா எங்களுக்கு இந்த ஊர்ல நான் படமே நிறைய ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. சோ நாங்க இங்க கொஞ்சம் கம்மி பாப்புலேஷன்ல தான் இருக்கோம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிசினஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் ஆனா ஆம், அது பண்றதுக்கு ஒண்ணு ஏதாவது பண்ண முடியுமா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்படி ரிலீஸ் ஆகிற படமுமே வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்க்க முடியாததா இருக்கு. எனக்கு அதனால 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, எங்களால குடும்பத்தோட போய் படம் பார்க்க முடியல. ரெண்டாவது, எங்க குழந்தைங்களுக்கு ஒரு படமோ பாட்டோ பார்த்தாதான் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு தமிழ் ஒகாபுலரி வளரும். True. ஆனா இப்ப வரதுல பாட்டும் குறைச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து படம் ஃபுல்லா இதே மாதிரி இங்க உள்ள ரெஸ்ட்ரிக்ஷனா போடுறதுனால இன்னொரு பிரச்சனை இருக்கு. நாங்கெல்லாம் குழந்தை வச்சுக்கிறதுனால யாராவது ஒருத்தர் தான் படத்துக்கு போக முடியும். ம். அதே ஒரு கடைசியா நாங்க வந்து ஃபேமிலியா போய் பார்த்த தமிழ் படம் வந்து டான் பார்த்தோம், ம், கில்லி பார்த்தோம். கில்லி ரீ ம், ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அது ம், பார்த்தோம். ம், அதுக்கு நடுவுல வந்து என்னால வந்து எந்த படத்துக்குமே கூட்டிட்டு போக முடியல. ஜெயிலர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி லியோ வந்துச்சு. இதுக்கெல்லாம் எங்களால கூட்டிட்டு போக முடியல. ம், இப்ப என்னன்னா, இப்ப அவங்க ஏ படமா இல்லாம ஐ மீன் இந்த ஊர்ல ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாம குழந்தைங்களும் வர மாதிரி படம் எடுத்தா ம், எங்க வீட்டுல 4 டிக்கெட் வரும். ஆனா இப்ப வந்து 1 டிக்கெட் தான் வருது. ம், அதனாலே ஷோ இல்ல. 2வது ஷோ போட்டாதான் யாராவது இன்னொருத்தர் போய் பார்க்க முடியறதா இருக்கு. இது ம். எப்படி இத சால்வ் பண்ணலாம்? என்னுடைய ஒரு இதுல இந்த வன்முறை இந்த இதனுடைய அதிகபட்சத்தை இப்போ பார்த்துட்டோம். எல்லாருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய நினைப்பு தான் எங்களை வந்து பழைய மாதிரி நல்ல ஒரு ஒரு மெசேஜோட இருக்கக்கூடிய படங்களை நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் சொல்கிற உங்கள் மாதிரி உங்களுடைய ஊக்கம் தான் எங்களை இப்போ அது டெஃபினட்டாக என்னுடைய கணக்கில் இன்னும் ஒரு 1 இயருக்குள்ளே அந்த ஒரு பெரிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படும். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இனிமேல் வெட்ட முடியாது. ஏன்னா கழுத்தை தனியாக வெட்டி தனியாக போகிறது எல்லாமே பட்டு கை கால் எல்லாம் வெட்டியாச்சு. எல்லா ஹீரோவும் எந்த ஹீரோவையும் அதாவது வந்து யாரையும் இதில் வந்து நம்ம வந்து குறை சொல்லலை, யாரையும் தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா இவர் கையை வெட்டி நல்லா போச்சு அந்த படம்னாக்க உடனே அவர் வந்து தலையை வெட்டுறாரு. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. இப்போ அதுக்கு இனிமேல் உறுப்புகள் கிடையாது இல்லையா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் இப்போ நீங்கள் 4 பேரும் வந்து பார்க்கக்கூடிய படங்களாக தயார் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துடுச்சு. நிச்சயமாக உங்களுடைய இது வந்து நிறைவேறும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இப்போ அவர் சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப வேல்யூ. அதை வந்து இவரால் வெட்டன இந்த ஃபீல்டு ஏதாவது பண்ணணும் சேதுரா. உண்மைதான். ஏன்னா இந்த ஒரு உணர்வு தான் வந்து சினிமாவை நேசிக்கிற சினிமா பார்க்கணுங்கிற அவ்வளவு பேருக்கும் இருக்குது. இதை புரியாமல் தான் நாம் அந்த ஒரு சின்ன வியாபார இது இருக்குது இல்லையா, அதில் மாட்டிக்கிட்டு இப்போ நான் எப்போதும் ஏதோ திங்க் பண்ணுவேன். நான் ஒன்றும் இல்லை, நம்ம தியேட்டர் நமக்கு என்ன தேவை, நம்ம ஏதோ ஒரு 4 கோடி 5 கோடி போட்டு இப்போ அதுதானே பண்ண முடியுது. முன்னெல்லாம் நம்ம லெஸ் தேன் 1 crore இப்போ 3-4 crores. இந்த 3-4 crores ஒரு மினிமமாக ஒரு தியேட்டர் சப்போர்ட் இருந்தால் கூட நம்ம பண்ண முடியும். லாட் ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப வேலிட். சார் வணக்கம். 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 வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வாழ்க வாழ்க, நல்லா இருக்கேன் சார். பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சார் என் பேரு முனியாண்டி பெருமாள். நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் சார். முனியாண்டி பெருமாள், பெங்களூர். சொல்லுங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க வாழ்க. சொல்லுங்க சார். முனியாண்டி. சார் நான் சித்ரா சாரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட இன்டர்வியூ எல்லாமே பார்ப்பேன். சரிங்க சார், அவரோட இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதனால லாஸ்ட் வீக் நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன். விஜய் சாரோட காலெல்லாம் மீட்டிங்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் இவரை வந்து பேச விட்டு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் சார். இப்போ நீங்கள் என்ன படம் சார் புதுசாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? ரொம்ப நான் வந்து ரெகுலராக பெரிய நடிக்கிறது இல்லைங்க. அதாவது வந்து இப்போ இமீடியட்டாக சொன்னோன்னே ஒரு 5-6 படம் பேரை சொல்கிறதுக்கு என்கிட்ட லிஸ்ட்டு கிடையாது. ஆனால் இல்லை, இது வரைக்கும் நான் நடித்த படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொழில்முறை நடிகர்கள்னு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் தான் அவங்களுக்கு மெயின். ஏன்னா அவங்களுடைய இதுவே அதான். நான் ஆரம்பத்துலேருந்து எப்படின்னு பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து முதல்ல ப்ரொடியூசராக இருந்துட்டதுனால நான் ஃபஸ்ட்டு பிக்சர்லேருந்தே வந்து அந்த படத்தில் நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா. ஏன்னா நமக்கு வந்து திறமை கம்மி, ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது சார். அப்படிலாம் சொல்லாங்க சார். நீங்க வந்து கவிதா லெவலில் வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க எல்லாமே நான் நோட் பண்ணிருக்கேன் சார். நீங்க வந்து
பாலச்சந்தர் சார் கூட எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு படத்துக்கு எந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்ற நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் ரொம்ப இருக்கேன். நன்றி, ரொம்ப நன்றி. அதனால வந்து நான் நடிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் கம்மியாக இருக்கும். என்னுடைய அதிர்ஷ்டம் அல்லது உங்கள் மாதிரி உள்ளவங்களுடைய அதிர்ஷ்டத்தினால அந்த ரோல்லாம் கிளிக் ஆகிருக்குது. அதாவது ஒரு அலைப்பாயுத ஆகட்டும், இல்லை சமுதிரம் ஆகட்டும், இல்லை சொல்ல மறந்த கதை ஆகட்டும், அது மாதிரி. அதனால் நான் யாராவது வந்து ஒரு ஒரு இது இருக்குங்க, நீங்கள் நம்ம படத்தில் பண்ணணும்னு ஒருத்தர் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. சொன்னால் நான் டெஃபினட்டாக பண்ணுறேன், டைரக்டரை பேச சொல்லுங்க. டைரக்டர் எல்லாமே நமக்கு பழக்கமானவங்க தான். ஏன்னா நானும் சித்ராவோ இல்லை இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு தான் இப்போ உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் வந்து வி ஆர் சப்போஸ் டு பி த வெரி சீனியர் பீப்புள். அவங்க உடனே கூப்பிட்டு நான் கேட்பேன், எனக்கு இந்த படத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை நம்ம ரோலால் ஒரு சின்ன இது இருந்தால்தான் அதை நான் ஒத்துக்கிட்டு பண்ணுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா தவிர்த்துடுவேன். இல்லைங்க நம்ம வேறு எதாவது சொல்லுவாங்க, சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பாங்க. என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா ஹீரோயின் அப்பாம்பாங்க. நான் ஏன்னா அப்பாவோ இப்போ வேணால் தாத்தாங்களான்னு வச்சுங்களேன், ரெண்டுக்கும். பட் வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இந்த கல்யாண கோஷ்டியில் ஓரமாக நிற்கலாம் வச்சாங்கன்னா நம்ம அதெல்லாம் பண்ணுறது இல்லை. அதனால் நல்ல ரோல்கள் தான் பண்ணுறேன். நான் வந்து கமல் சார் வந்து நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கமலோட மிகப்பெரிய விசிறி. அதனால வந்து நீங்க 2 பேரும் நீங்க கவிதாலயில இருந்ததுனால உங்களோட ஒர்க்கை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதே மாதிரி சித்ரா சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து கமல் சார் கூட இருக்கிறதுனால நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். நீங்க ஈவன் வந்து ஐ திங்க் ஐ டிடன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி கரெக்ட்லி, உன்னால் முடியும் தம்பி அப்போ கூட நீங்க அந்த சில கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னு நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சித்ராவோட இதை பாருங்க, தட் இஸ் அதில் எபிசோடு 2ஓ 3ஓ கமலை பற்றியே ஒரு இது கேட்டிருக்காரு. நீங்கள் அதை பாருங்கள். அதாவது கமலுக்கும் எனக்கும் உள்ள உறவு, கமல் வந்து எவ்வளவு டெடிக்கேட்டடாக படங்களில் பண்ணுவார், எந்த அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் எடுத்துப்பார், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. சார் நன்றிங்க சார். தேங்க்யூ. குடும்ப படங்கள்லாம் ஓடாதுன்ற முடிவுக்கு எதனால இப்போ உள்ள இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அதான் சொல்கிறேன். அதாவது இந்த நடுவில் கூட பார்த்தா இப்போ கடைக்குட்டி சிங்கம் படம் பிரமாமா ஓடி இருக்கு, நம்ம வீட்டு பிள்ளைன்னு படம் சிவகார்த்தியின் படம் ரொம்ப நல்லா ஓடி இருக்கு. அது காரணமே வந்து இந்த இதனுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாகி அந்த வன்முறையினுடைய உச்சத்துக்கு போயிட்டோம் இல்லையா. இப்போ சில தியேட்டர்காரங்க சொல்கிறாங்க, சார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. பட் நம்ம ஒரு நல்ல ஒரு இந்த சென்டிமெண்ட்டோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டோடு பண்ணிக்கலாம் இல்லைங்க, அது கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி, அப்போ வாரம் நாங்கள் ஒரு படம் கொடுக்குறோம், நீ ட்ரை பண்ணு, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கரெக்ட். அனத்துக்கும் பாலச்சந்தருக்கு இருந்த மாதிரி தான் அனத்துக்கும் கமல்ஹாசனுக்கு இடையே மிக ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அளவிடவே இதுவே சொல்ல முடியாது. கமல் இந்த படம் நடிச்சார், என்ன பிளே பாய் நடிப்பு, மன்மதிலே சும்மா நாங்களே கெலாட்டா பண்ணுறது. மன்மதிலையில் ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். கமல்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எடுத்த உடனே திடீர்னு டேரக்டர் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவருக்கு நீங்கள் தயாரிப்பாளர் ரோஜாவில், இன்னொரு பக்கம் அவர் படத்தில் நடிகர். 2 கோணத்தில் மணிரத்னம் எப்படி இருந்தது? மணியை வச்சு படம் பண்ணிட்டு தீர்மானம் பண்ணியாச்சு. பாலச்சந்திரத்தை, சார் நம்ம மணியை வச்சு ஒரு படம் பண்ணலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.